வணக்கம். எம்ஏன் மீடியா ஊடாக இணைந்திருக்கும் நான் ஆண்டன். இன்றைய முக்கிய செய்திகள். தீவிரமடையும் டெங்கு நோய் தாக்கம், பொதுமக்களுக்கு சிவப்பு அறிவிப்பு, நாட்டை உலுக்கிய நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல், 8 அதிகாரிகளின் பிரேத பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல் தொடர்பென இனி விரிவான செய்திகள். இலங்கையில் டெங்கு நோயின் தாக்கம் மீண்டும் தீவிரமடைந்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 65,034 அதிகரித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 45 உயர்ந்துள்ளது என்றும் அந்த பிரிவு மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விடுத்துள்ள அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாடு முழுவதும் உள்ள 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு பரவல் அதிகமுள்ள அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மழையுடனான காலநிலை நிலவுவதால் கொசுக்கள் பெருகும் இடங்களை சுத்தப்படுத்துவது மிக அவசியமாகும். வீடு மற்றும் அலுவலக சுற்றுப்புறங்களை தூய்மையாக பேணுவதன் மூலம் மாத்திரமே இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும். தொடர் காய்ச்சல், தலைவலி அல்லது உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் சுய மருத்துவத்தை தவிர்த்து உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலையை நாடி மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு பரவல் அபாயத்தை உணர்ந்து பொறுப்புடன் செயற்படுமாறும் சுகாதார அதிகாரிகள் மக்களை வலியுறுத்தியுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் கடுமையாக தாக்கப்பட்டதன் காரணமாக உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. இதன்படி உயிரிழந்த அதிகாரிகளின் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயங்களினாலேயே உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 5 மற்றும் 6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உட்பட 24 பேரின் சடலங்களுக்கு 5 பேர் கொண்ட சட்ட மருத்துவ குழு நிபுணர்கள் குழு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய 14 பேர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களால் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 9 பேர் தாக்குதலுக்கு இலக்கானதால் உயிரிழந்துள்ளனர் என்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஒருவரின் மரணம் தொடர்பில் திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சிறைச்சாலை உத்தியோகத்தரின் மரணம் தொடர்பான உண்மைகள் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டுள்ளதுடன் அதற்கான மரண விசாரணை சாட்சியங்களும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த 28 சடலங்களில் 24 பேரின் பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்து அவர்களது சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 4 சடலங்களுக்கான பிரேத பரிசோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உயிரிழந்தவர்களில் ஒருவராகிய இந்திய இளைஞர் ஒருவர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் மேற்கொள்வதற்காக டாக்டர் சுஜீவ விக்ரமநாயக்க தலைமையில் 5 பேர் கொண்ட சட்ட மருத்துவ நிபுணர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதில் டாக்டர் பிரசன்னா அப்புகாமி, டாக்டர் சமந்த விஜயரத்ன, டாக்டர் சமந்த ராயபக்ச மற்றும் டாக்டர் ரமேஷ் ஆகியோர் உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகளின் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு பிரதான நீதவான் திருமதி ஹிலானி பெரேரா உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் விரிவான அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவத்தை தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலை தற்போது குற்றம் நிகழ்ந்த இடமாக கருதப்படுவதால் அங்கு கைதிகளை தொடர்ந்து தக்க வைத்திருப்பது பொருத்தமற்றது என சிறைச்சாலை நிர்வாகம் தீர்மானித்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அத்துடன் வன்முறை சம்பவத்தில் சிறைச்சாலை வளாகத்துக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பான இறுதி மதிப்பீட்டு அறிக்கை இதுவரை தயாரிக்கப்படவில்லை என்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை எம்ஏன் மீடியா ஊடாக இணைந்து கொள்ள முடியும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களும் பார்வையிடுவதற்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மோடு இணைந்து கொண்டதுக்கு நன்றி.